சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகளாய் இருக்கிறதான 4 உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நாம் வேத பாடத்தில் சிலந்தியை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் சிலந்திக்கு அறிவை கொடுக்கல, எதை கொடுத்திருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனையில் இது குடியிருக்கிறது. பாருங்க, அரண்மனையில் குடியிருக்கிறது. இந்த சிலந்தி எப்போதும் மேல் நோக்கி தான் பார்க்கும். கீழே என்ன பண்ணாது? பார்க்காது. கீழே அப்படின்னா கீழே கூடு என்ன பண்ணாது? கட்டாது. எப்பவும் கூட்ட எங்க கட்டும்? மேல் நோக்கி கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். எப்போதும் மேல் நோக்கி பார்க்கிறதான ஒரு அனுபவம். இரண்டாவது காரியம், எத்தனை முறை அந்த கூடு என்ன சொல்றது, சிலந்தியினுடைய கலைஞ்சு போனாலும் அருந்து போனாலும் அது என்ன சோர்ந்து போகாமல், அப்ப சிலந்தி தன்னுடைய கூட்டை கட்டுகிறதற்கு சோர்ந்தே என்னாகாது? சோதனைகள் வரும், ஆனால் என்னாகாது? சோர்ந்தே போகாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலந்தி வயதான காலத்தில் என்ன செய்கிறது? தன்னுடைய குஞ்சுகளுக்காக அந்த பின்னின வலையில ஒரு ஓரமா என்ன பண்ணிக்கொள்ளும்? இருந்து கொள்ளும். குஞ்சுகள் ஆகாரத்தை மற்றவர்களை பிடித்து சாப்பிடுவதற்கு பலம் இல்லாதபடியினாலே என்ன செய்யும்? தாயவே சாப்பிடும். அப்போ தாய்க்கு அது எப்படி இருக்கும்? வேதனை தான். ஆனால் தன்னுடைய வேதனையினாலே தன்னுடைய சரீரத்தை பிச்சு சாப்பிடுகிறதுனால அநேக சிலந்திகள் என்னாகிறது? உண்டாகிறது என்கிற சந்தோஷத்தினாலே சிலந்தி அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கல்வாரியில தேவன் இயேசுவை நொறுக்கினார். அவர் என்ன செய்தார்? அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நம்மை எல்லாம் சிலுவையிலே இருந்து பார்த்து இயேசு அந்த வேதனையை தாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், கழுகு என்ன செய்கிறதா? கழுகு அதன் குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சும். அதன் குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சும். ஹல்லேலூயா. எல்லா கழுகும் இல்லை. அந்த யோபுலே சொல்லப்பட்ட கழுகுக்கு பேரு ஷட். என்னது? ஷட். அந்த ஷட் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஷடாய். ஷடாய் ஷடாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு தாயின் மார்பை போன்றவர். தேவன் நமக்கு ஒரு குழந்தைக்கு எல்லா பயத்துக்கும் தாயினுடைய மார்பு, பசிக்கு தாயினுடைய மார்பு, சந்தோஷத்துக்கு தாயின், எல்லாமே எப்படித்தான் தாயினுடைய. அப்போ கர்த்தர் அதான் எல் ஷடாய். தேவன் நமக்கு தாயின் மார்பை போல அரவணைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அங்கே கர்த்தர் எல் ஷடாய் அப்படிதான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த 2 நாளைக்கு முன்னால ராஜஸ்தான்ல என்னாச்சு? ஒரு கப்பல் போட் என்ன ஆயிடுச்சு? கவர்ந்துருச்சு. பலர் இறந்து போனாங்க. ஆனா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு கூட என்ன பண்றான்? மார்பில் அணைச்சு பிடிச்சிட்டே என்ன பண்ணி இருக்கிறான்? சாகும் போதும் அந்த பிள்ளை இங்கதான் இருக்குது. அந்த தாயினுடைய பிள்ளையும் மறித்தது, தாயும் மறித்தாங்க. ஆனா அந்த பிள்ளை தாயினுடைய மார்பில் பாருங்க, சாகும்போது கூட அந்த தாய் பிள்ளை என்ன பண்ணல? விடல. பாருங்க, கர்த்தர் நமக்கு இப்படித்தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப சிலந்தி தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம வேத பாடத்துல கொஞ்சம் இதாக பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காரியத்தை வேத பாடத்தில் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். கடந்த வேத பாடத்துல தாவீதினுடைய சேனையை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாலே மேரோஸ் என்கிற வார்த்தையை பார்த்தோம். இப்படி புதிய வார்த்தைகளை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் வர முடியலன்னா அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்க? வீட்டில்
நீங்க படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கன்மலையில தன்னுடைய வீட்டை கட்டுகிற, கன்மலையில ஒளிந்து கொள்ளுகிற கூலிமுசல். கர்த்தர் கூலிமுசல் சத்துவமற்ற ஜந்து. இது ஒரு ஜந்து, இது ஒரு சிறிய மிருகம். மிருகம் என்று சொல்வதற்கு கூட இல்லை, சிறிய ஒரு மிருகம். இதற்கு பலன் இல்லை. ஆகையினாலே இது தன்னை காப்பாற்றி கொள்ள எங்க போய் ஒளிந்து கொள்ளுகிறது? கண்மலையில. அப்ப கண்மலை குளிமுசலுக்கு என்னவாய் இருக்கிறது? பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் மோசேயின் இடத்துல கேட்கிறார், உனக்கு என்னப்பா ஆசை, அது என்கிட்ட சொல்லு. அப்ப மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நம்முடைய முகத்தை பார்க்க வேணும். அப்படியா, சரி. கர்த்தர் கேட்டாரு, இவன் சொல்லிட்டான், உன்னை காமிக்கணும், என்ன செய்யறது? இதற்காக கர்த்தர் என்ன சொன்னாரு? யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்னும் கர்த்தர், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் அண்டையில ஒரு இடம் உண்டு, என் அண்டையில ஒரு இடம் உண்டு, நீ என்ன செய்ய? அங்கே கன்மலை உச்சியில நில்லு. என் பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? என் பக்கத்துல இருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். என் அண்டையில ஒரு இடம் இருக்கிறது, நான் அவர் அருகிலே செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். பாருங்க, அப்போ கர்த்தர் அந்த கன்மலையை யார் என்கிறார்? நம்ம 1 Corinthians 10 இருக்கிறதெல்லாம் வாசிக்க வேண்டாம். வாங்க, ஞான கன்மலையின் நீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்து என்கிற கன்மலை எங்க இருக்கிறது? என் அருகிலே இருக்கிறது. அப்ப நீ அங்க நில்லப்பா, என்னை பார்க்க வேணும், அங்க கொஞ்சம் நின்று ஒருபாடு. ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தர் இந்த மோசே என்கிற ஒரு மனிதனுக்காக அந்த கன்மலையை ஓங்கி அடிக்கிறார். அடித்தோன கன்மலை என்னாகிறது? வெடிக்கிறது. வெடித்தொருபாடு மோசேயை அந்த வெடிப்பிலே என்ன பண்ணுகிறார்? வைத்து தன்னுடைய கரத்தினாலே என்ன பண்ணுகிறார்? மூடுகிறார். ஆமென். அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவே. அப்ப மோசே என்கிற அந்த மனிதனுக்கு தேவன் கன்மலைக்குள்ளே வைத்து அவனுக்கு தன்னுடைய மகிமையை காட்டினான். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கன்மலையினுடைய வெடிப்பிலே தங்குகிற என்னுடைய புறா எங்கே தங்குகிறது? கன்மலையினுடைய வெடிப்பிலே தங்குகிறது. மோசேயை எங்கே வைத்தார்? கன்மலையினுடைய வெடிப்பிலே வைத்தார். புறா எங்கே தங்குகிறது? கன்மலையினுடைய வெடிப்பிலே தங்குகிறது. சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் வைத்து என்னை தமது கூடாரம் அறையிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேலே உயர்த்துகிறார். பாருங்க, தாவீதை கர்த்தர் எங்க வைக்கிறாரா? கன்மலையிலே வைக்கிறார். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 71:3. எப்போதும் வந்தடையத்தக்க கன்மலையாய் நீர் என்ன பண்ண வேணும்? இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மோசேக்கு கர்த்தர் கன்மலையிலே வைத்தார். புறா கன்மலையிலே தங்குகிறது. தாவீது கன்மலையிலே தங்குகிறான். கழுகு கன்மலையிலே தங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கன்மலை என்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு நாளிலே அடைக்கலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அடைக்கலமாய் தேவன் இடத்தை எங்க வச்சிருக்கிறாரு? கன்மலையிலே வைத்திருக்கிறார். ஆமென். அத சங்கீதம் 32:7 பார்க்கிறோம். நீர்
எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன். 71:3 பார்க்கிறோம், எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, வியாதிகளுக்கு, எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் வந்தடையத்தக்க கண்மலையாய். கர்த்தர் என் கண்மலை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய கண்மலை, கர்த்தர் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. அந்த கண்மலை பிளக்கப்பட்ட கண்மலை. கல்வாரியிலே நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பிளக்கப்பட்ட கண்மலை. நம்முடைய ஆபத்துக்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் பிளக்கப்பட்ட கண்மலை நமக்கு அடைக்கலமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் நீர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆமென். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய ஆபத்து காலத்துல கர்த்தர் எப்படி கண்மலையாய் அவனுக்கு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல நேசித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். நான் வாசிக்கிறேன். 3வது வசனம். யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். 2 வாசிங்க சிஸ்டர். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார். 18:3. சரி 19. சரி 19. சரி 19ஆம் அதிகாரம். நான் தவறா சொல்லிட்டேன். நான் புறப்பட்டு வந்து 2ஆம் வசனம். சவுலும் குமாரன் யோனத்தானும் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொன்று போட வகை தேடுகிறார். என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டிரும். பாருங்கள், தாவீது தேவனுடைய மனிதன். இவனுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது, இவனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஆபத்து என்ன ஆபத்து? இவனுடைய உயிருக்கு என்ன ஆகிறது? ஆபத்து வருகிறது. இவனுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வருகிற பொழுது இங்கே யோனத்தான் மூலமாக கர்த்தர் இவனை எச்சரிக்கிறார். இவனுக்கு ஒரு அடைக்கலமாய் ஒரு இடத்துல போய் இருந்து கொள்ளப்பா என்று சொல்லி இவன் ஜீவன் தப்ப தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. தாவீது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. தாவீது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்து வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? யோனத்தான் என்கிற ஒரு மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பை, ஆலோசனையை நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். யோனத்தான் என்றால் தேவனுடைய கொடை, தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு, தேவனுடைய கொடை. கொடைன்னு சொல்லாம நன்கொடையா? கொடை. தேவனுடைய நன்கொடைக்கு இதுக்கு வித்தியாசம். கொடை என்பது ஒரு கொடுத்தல் கொடுக்கும், நன்கொடைக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்தை கொடுத்தல். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? இங்க என்ன சொல்லலாம்? கொடைன்னு சொல்லலாம். கொடை. சரி, யோனத்தான் தேவனுடைய கொடை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. ஆமென். ஆமென். அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு, கொடை, தேவனுடைய மனிதனாகிய தாவீதை உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்னாக போகுது? வரப்போகிறது. அந்த ஆபத்து எங்கிருந்து வரும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆகையினால நீ என்ன செய்ய? ஓடி போய் என்ன செய்ய? மறைவான இடத்துல என்ன பண்ணிக்கொள்? நீ ஒளிந்து கொள். ஆமென். அப்ப இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட கொடை என்பது தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. சபை தேவனுடைய ஈவு, சபை தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பூமியில ஒரு சபையில இங்க ஆராதிக்கிறோம் என்றால்
இது கர்த்தர் கொடுத்த கொடை. ஆமென் ஆமென். இது கர்த்தர் கொடுத்த ஈவு. ஹalleluya. யாருக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார்? எல்லாம் கைமாடி சொல்லாம, எனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது இந்த தேவனுடைய சொல்லு சத்தமா சொல், சபை. ஹalleluya. இந்த சபை என்ன செய்கிறது? தாவீது, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரப்போகிறது. ஆகையினாலே நீ என்ன செய்ய? நீ தப்பிக்கொள்ள, நீ ஓடி போய் ஒளிந்து கொள், பாதுகாத்துக் கொள். ஹalleluya. கடைசி. So Jonathan told David, saying, my father Saul seeks to kill you. Therefore, please be on your guard until morning. Until morning. தமிழிலே அந்த வார்த்தை இல்ல. பத்திரத்தானமா, நீ யோனத்தானே, நீ போய் என்ன பண்ணிக்கொள்? ஒளிந்து கொள். எது வரையிலும்? காலை வரை, சூரியன் உதிக்கிற வரையிலும் என்ன பண்ணிக்கொள். பாருங்க, தமிழ் இல்லாதனால நீங்க தமிழ் எழுதுறதாலும் எழுதி கொள்ளுங்க. சூரியன் வரும் வரையிலும் நீ என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு யோனத்தானாகிய தேவனுடைய சபை, தாவீதாகிய உனக்கு ஒரு எச்சரிப்பை, ஒரு அழைப்பை, ஒரு காரியத்தை இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், உன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரப்போகிறது. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? சூரியன் வரும் வரையிலும் என்ன பண்ணிக்கொள்? ஒளிந்து கொள். ஆமென். வேதம் மல்கியா புத்தகம் சொல்லுகிறது, சூரியன் என்கிறது நீதியின் சூரியன். யாராவது? இயேசு. ஆமென். சத்தமா சொல்லலாமே. நீதியின் சூரியன் என்கிறது இயேசு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் நீ என்ன பண்ணி கொண்டிருக்க வேண்டும்? இந்த மறைவிடத்தில் ஒளிந்திருக்க வேண்டும். ஹalleluya. இதை விட்டு வெளியில போனா சத்துவமற்ற ஜந்துவாகிய கொலிமுசலே, உன்னுடைய ஜீவனுக்கு என்ன இருக்கிறது? ஆபத்து இருக்கிறது. ஆகையினாலே நீ இந்த மறைவிடத்தில் ஒளிந்து கொள். எதுவரையிலும்? இயேசு கிறிஸ்து ஆகிய சூரியன் வருகிற வரையிலும் இந்த மறைவிடத்தில் நீ என்ன பண்ணி கொள்ள வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்கள பார்க்கலாம். எல்லா கையத்துக்காலும் சோத்திரமாக தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ள இந்த மறைவிடத்தை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? உனக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆபத்து என்று சொல்லுகிற பொழுது உடனே என்ன பண்ண வேண்டும்? ஓடி வர வேண்டும். இங்க வந்துட்டீனா உனக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. ஆமென். இது ஒரு அடைக்கல பட்டணம். இங்க வந்தால் உனக்கு பாதுகாப்பு, உன்னுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு, உன்னுடைய பிரச்சனைக்கு விடுதலை இங்க சொல்லுங்கள பாயத்தன சொல்லலாம் உண்டு. ஹalleluya. எசேக்கியா ராஜா சானாதி பையன் கையில நிருபத்தை வாங்கினான், படிக்கிறான். என்ன பண்ணுகிறான்? படிக்கிறான். என்ன பண்ணுகிறான்? படிக்கிறான். படித்த பாடு பக்கத்துல இருந்த மந்திரியை கூப்பிட்டு என்ன பண்ணல? சொல்லல. எவன்கிட்டையும் சொல்லல. அந்த நிருபத்தை தூக்கிட்டு எங்க ஓடினான்? தேவாலயத்துக்கு போனான். அங்கே போய் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த கடிதத்தை நீர் என்ன பண்ணும்? நீர் படியும். இந்த கடிதத்தை நீர் படித்து பாரு. ஹalleluya. கர்த்தர் கடிதத்தை படித்தார். ஒரு தூதனை என்ன பண்ணினார்? அனுப்பினார். ஒரே இரவுல பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம குழி முசலாகிய நமக்கு, சத்துவமற்ற ஜந்துவாகிய நமக்கு தேவன் நமக்கு ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. யோனத்தானாகிய தேவனுடைய ஆலோசனை இன்றைக்கு உனக்கு வருகிறது. நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கொள்ளு? ஒளிந்து கொள். ஆமென். இதுதாங்க முக்கியம். ஹalleluya. நாடு விட்டு நாடு வருகிறார் ஒரு ஸ்திரீ. சாலமோனை பார்க்கிறார், அரண்மனையை பார்க்கிறார். அவள் பார்த்த காரியத்தில் பிரம்மை கொண்டாள். என்ன கொண்டாள்?
இருக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏதோ ஒரு வசனத்தினுடைய கடைசி வரி. அவள் ஆச்சரியத்தால் ஆச்சரியத்தாலே பிரமை கொண்டாள். ஏன் ஆச்சரியப்படுகிறார்? இந்த காரியம் நானும் ராஜஸ்ரீ தான். என்னுடைய வீட்டிலே, என்னுடைய அரண்மனையிலே, இந்த சாலமோன் அரண்மனையில் இருக்கிற காரியம் சேர் இல்லையா, சிங்காசனமா இல்லை. அவன் எதை பார்த்தான்? அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற நடை மண்டபத்தை பார்த்தான். ராஜா எந்திரிச்ச உடனே என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒரு நடை மண்டபம் இருக்கிறது. எதுக்கு? நேரா எங்க போகுது? தேவனுடைய ஆலயத்துக்கு. இவனுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே சாலமோன் எங்க ஓடுறான்? ஆமென். இப்ப இன்றைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா, தேவன் உனக்கு வைத்திருக்கிற இடம் இந்த சபையாகிய அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ண வேணும்? எது வரையில் இங்க இருக்க வேணும்? எது வரையிலும் எந்திரிச்சு நடுராத்திரில என்ன பண்ணிடாதீங்க. நடுராத்திரில ஓடி பிரச்சனை பெருசாக்குது, உன்னையும் காணா, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணிடாத. நடுராத்திரில இருந்துச்சு போக. அக்கா சொல்லுங்க, போக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு வந்த பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனை 1 சாமுவேல் 18:10. 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். பாருங்கள், முதலாவது சோதனை. தாவீத என்ன பண்ண வேணும்? கொல்ல வேண்டும். உயிருக்கு ஆபத்து, தாவீதுடைய ஜீவனுக்கு ஆபத்து. சவுல் யோசித்துக் கொண்டிருக்கிறான், பிசாசு யோசிக்கிறான். இவனை இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சுரமண்டலம். தாவீது சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன். வீணையே, சுரமண்டலமே, எல்லாமே என்ன பண்ணுங்க? விழியுங்கள், அதிகாலையிலே விழியுங்கள். ஆமே, நாளைக்கு இது எதை குறிக்கிறது? ஆராதனையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கிறதிலே வல்லவர்கள். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதுல வல்லவராய் இருக்க வேணும்? கர்த்தர். பாருங்க, ஜெயம் பெற்றவர்கள் சுரமண்டலங்களை எடுத்து அங்கே கண்ணாடி கடல் அருகே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அங்க ஒரு கூட்டம் வாசிக்கிறது. ஜெயம் எடுத்தவர்கள் சியோன் மலையில தங்கள் சுரமண்டலம் எடுத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வாசிக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது. தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? உருவ குத்திரோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் வாசிக்கிற பொழுதெல்லாம் சவுலுக்கு என்ன கிடைக்குன்னா, பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கும். இது ஆவியிலே விடுதலை. அப்புறம் சவுல் என்ன பண்ணுகிறான்? ஆறுதல் அடைந்து. இது மனதிலே, ஆத்துமாவிலே ஒரு விடுதலை. அப்புறம் சொஸ்தமாவான், சரீரத்திலே ஒரு விடுதலை. தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது முதல் காரியம் ஆவியிலே விடுதலை, 2வது ஆத்மாவிலே விடுதலை, 3வது சரீரத்திலே.
அப்போ சுரமண்டலம் வாசிக்கிறது என்பது கர்த்தரை ஆராதிக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியிலே விடுதலை, ஆத்துமாவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை உண்டு. ஆமென். எல்லாம் கைதுக்கு ஒரு ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுரமண்டலம் வாசிக்க என்ன பண்ண வேணும்? ஆராதனைனா என்ன பண்ண வேணும்? வருகிறவர்களுக்கு இந்த மூன்றுல என்ன இருக்கிறது? விடுதலை. இப்போ இவன் வாசிக்கிறான், சவுல் என்ன செய்கிறான்? அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட என்ன பண்ண வேணும்? சுவரோட அவன் சாக வேணும். எப்படி சாக வேணும்? சுவரோட சேர்ந்து சாகட்டும். சுவரோட சேர்ந்து பாருங்க, அம்பு எய்கிறான். எபேசியர் 6:16. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியால் அக்கினியாஸ்திரம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரம். பொல்லாங்கன் எய்யும். அவன் பாருங்க விடுறான். இன்னைக்கு பிசாசு வில் எடுத்துட்டு அவன் என்ன பண்ண மாட்டான்? வில் எடுத்துட்டு யாருக்கு என்ன பண்ண மாட்டான்? என்ன பண்ணுகிறான்? அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவனுடைய வாயின் வார்த்தைகள் ஏதோ ஒன்று சொல்லிட்டா உடனே உனக்கு என்ன ஆகிறது? கோபம் வந்துடுது. உன்னுடைய ஆவி பாதிக்கப்படுது, உன்னுடைய ஆத்மா பாதிக்கப்படுது. ரெண்டும் பாதிக்கப்பட்டா சரீரத்தை உடனே என்ன ஆகும்? பாதிக்கும். பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசு மனிதரை கொண்டு பலவிதமான தீமையான சொற்களை பேசலாம். எதுக்கு பேசுறான்னா பாருங்க, நீ எதோட சாக வேணும்? சோகத்தோட. ஏசாயா 26:1. ஏசாயா 26:1. வேற ஒருத்தர் ஏசாயா தீருவின் பாரம் தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கு அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது வெலனான நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலாக்கினார். ரட்சிப்பையே அதற்கு செவரா இருக்குது. ஆமென். 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும் உன் வாசல்களை உன் மதில்கள் ரட்சிப்பேன். அப்ப பாருங்க, தாவீது எதோட சாக வேணும்? அவன் ரட்சிப்போட என்ன பண்ண வேணும்? பாருங்க, இவன் செத்தாலும் பரவாயில்ல, போதாது. அவன் ரட்சிப்பு என்ன பண்ண வேணும்? சாக வேணும். ஆராதனைக்கு என்ன பண்ணக்கூடாது? அவன் போகக்கூடாது. இதுக்காக அம்ப என்ன பண்றான்? அம்ப எய்கிறான். பாருங்க, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 8:10. நான் மதில் தான். நான் யாரு? பாருங்க, நான் எப்படி? பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு, எழுதிக்கீங்க. ஏசாயா 54:12. 54:12. உன்னுடைய மதில்கள் உச்சிதமான கற்கள். உன்னுடைய மதில் எப்பேற்பட்ட கல்லில் கட்டி இருக்கு? உன்னுடைய ரட்சிப்பு என்பது உச்சிதமான கல். ஆமென். அப்ப சாதாரண ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம். ஆனால் அப்படின்னு இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க இயேசு கிறிஸ்து பொன்னையும் வெள்ளியையும் கொடுக்காமல் விலையேற பெற்று தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த மதில் எப்பேற்பட்ட மதில்? விலையேற பெற்ற உச்சிதமான மதில். ஹல்லேலூயா. நீ எதோட சாக வேணும்? அந்த ரட்சிப்போடு கூட அதற்காக பிசாசு என்ன பண்ணுகிறான்? அம்பை என்ன பண்ணுகிறான்?
ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி பிசாசுடையது, ஜெயம் கர்த்தருடையது. தோல்வி எல்லாம் தோல்வி பிசாசுடையது, ஜெயம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பிசாசு எய்த அம்புக்கு தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆமென். தாவீதாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு எய்கிற அம்புக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னைய கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். என்னைய கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நான் யார் என்ன சொன்னாலும் என்ன ஆக மாட்டேன். என் ரட்சிப்பை விட்டு விலக நான் சோர்ந்து போக. ஆமென். ஹல்லேலூயா. முதல் ஆபத்து ஜீவனுக்கு வந்தது, ரட்சிப்புக்கு வந்தது, கர்த்தர் காத்து கொண்டார். ஆமென். இரண்டாவது ஆபத்து 1 சாமுவேல் 16:16. சுரமண்டலம் வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகிறேன், அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவக்குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 தரம் இரண்டாவது தடவை என்ன பண்ணிட்டான்? ஒரு தடவை சொன்னா, ஒரு தடவை விட்டான், இவனுக்கு தப்பிச்சுட்டான். 2வது என்ன பண்றான்? அப்ப பிசாசு சோர்ந்து போக என்ன சிஸ்டர்? பிசாசு என்ன பண்ண மாட்டான். அவன் எத்தனை ரூபா போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆமென். பாருங்க 18ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். பெலிஸ்தரின் கையில சாகட்டும் என்று சொல்லி, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் பாருங்க அந்த சம்பவத்தில் இருக்கு. நீ போய் பெலிஸ்தருடைய இதுல 100 பேர்த்து என்ன பண்ணிட்டு வா, நுனித்தோலை இவன் போய் எடுத்துட்டு வந்தானா கேட்கறவங்கள ஒன்று சேர்ந்து என்ன செய்வோம்? தாவீதை கொண்டு போடுவோம். பாருங்க, நான் அம்பெய்து இவன் என்ன பண்ணிட்டான்? தப்பிச்சிட்டான். ஆகினால இவனுக்கு தாவீதுக்கு இப்போ ஒரு ஆலோசனை சொல்றான். நீ நான் என்னுடைய மூத்த மகளை உனக்கு கொடுத்தா நீ யாராயிருவ? ராஜாவுக்கு மருமகன். அது எந்த மருமகன்? மூத்த மருமகன். நீ தான் ராஜாவுக்கு. பாருங்க, இப்பொழுது ராஜாவுக்கு தாவீதுக்கு ஒரு பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. தாவீதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுங்களேன். ஆனா நீ ஒரு சின்ன காரியம், பெலிஸ்தீனுடைய தேசத்துல போய் விருத்த சேனை அவங்களுடைய நுனித்தோலை என்ன பண்ணிட்டு வரணும்? 100 பேர்த்த வாங்கிட்டு வாப்பான். அங்க போனா இவன் சாவான்னு என்ன செய்யும்? சவுலுக்கு தெரியும். பாருங்க, இவனை ஒரு மாமிச இச்சை, ஒரு ஆசை, நல்ல மேலிடத்துல பொண்ணு கிடைக்கிற ஆளு என்ன பண்ணுவான்? இதா பாரு போறேன்னு என்ன பண்ணுவான்? ஆனா தாவீது அந்த காரியத்தை பாருங்க. அப்ப தாவீது மாமிச இச்சை என்கிற அம்ப தாவீதின் மேல சவுல் என்ன பண்ணான்? விட்டான். ஆனா தாவீது அந்த காரியத்தை ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. 2வது காரியம். 3வது காரியம் 1 சாமுவேல் 19:11. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். பாருங்க, சேவகரை அனுப்பினான். 3வது காரியம், சவுல் தாவீது வீட்டுக்கு யார் அனுப்பினார்? எல்லாமே சவுலுடைய உத்தரவு தான். எல்லாமே சவுலுடைய. அப்ப பிசாசு ஒருத்தனுக்கு இருக்கிறான், அவன் தன்னுடைய ஆட்களை வச்சு நேரடியாக அவன் என்ன பண்றது இல்லை, வருவான். முதல் காரியம் சோரோட சாகட்டும். 2வது காரியம் பெலிஸ்தர் தேசத்துல போய் இவன் எங்க ஒரு பக்கம் செத்தா சரி. 3வது காரியம் யாரை அனுப்புகிறான்? சேவகரை உன்னிடத்தில் அனுப்புகிறான். யார் இந்த சேவகர்? லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
58வது வசனம். லூக்கா 12:58. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். சேவர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பான். சேவர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்களா? சிறையில் போட்டுருவான். பாருங்க, இப்ப சவுல் யாரை அனுப்புகிறான்? சேவகரை அனுப்புகிறான். பாருங்க, இப்ப பிசாசு தானே விட்டு பார்த்தா, அங்க போய் சாவான ஒரு ஆலோசனை கொடுத்து பார்த்தா, இப்போ மூன்றாவதா ஒரு படையை என்ன பண்ணுகிறான்? அனுப்புகிறான். எதற்காக? தாவீதை என்ன பண்ண வேணும்? தாவீது இல்லை, இப்ப சேவகர்கள் என்ன செய்வாங்களா? உன்னை சிறையில போடுவான். நீ அதை விட்டு வெளியில, அதை விட்டு வெளியில என்ன சொல்லுங்க, வரவே என்ன சிஸ்டர், அது ஒரு தடவை உள்ள போட்டுட்டானா வெளியில வர்றது இப்படி தள்ள ஆரம்பிச்சுட்டான். நேரம் போறது என்ன சிஸ்டர்? அக்கா தெரியாது, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சாங்க. இது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது என்னது? ஏன் இது வேணும்? இது நமக்கு இப்படி சொல்லலாம். இட் இஸ் a necessary evil. It is an evil, but it is இது தேவை. ஆனா நம்ம இப்படி என்ன பண்ணக்கூடாது. எப்ப என்ன சிஸ்டர் நேரம் ஆனா ஜெபம் பண்ணனா ஒரு 5 நிமிஷம் பண்ணும்போது பண்ணிட்டு பார்த்தாக்க 5 நிமிஷம் தான் முடியும். என்ன அனுப்புறான்? சேவகரை டிவியை. இந்த சிறையில இருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன வழினா, தாவீது எப்படி தப்பிக்கிறான்னு 1 சாமுவேல் 19:12. தாவீது என்ன பண்ணினாலா? தாவீது ஜன்னல் வழியா ஆமென். பாருங்க, அவங்க காலத்துல ஜன்னல்ல கம்பி இருந்தது இல்லையோ தெரியல. ஜன்னல் வழியா என்ன பண்ணாலும், ராகா பேசி என்ன பண்ணாலும், பவுல என்ன பண்ணாங்களா ஜன்னல் வழியா? சரி, இந்த ஜன்னல் என்கிறது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டிருக்கின்ற அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பாலகணிகளை திறந்தான். ஜன்னல் என்ன பண்ணலாம்? இந்த ஜன்னல் ஜெபத்தினுடைய ஜன்னல். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஜெபம் உன்னை சேவகர்கள் கையிலே இருந்து என்ன பண்ணும்? உன்னை தப்பு வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன தேவை? ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம். ஹல்லேலூயா. மோர் பிரேயர், மோர் பவர். நோ பிரேயர், நோ பவர். ஜெபம் பண்ணுகிற வரையிலும் வல்லமை பாருங்க. இன்னொருத்தர் சொல்றார், பிரேயர் இஸ் த கீ டு த ட்ரெஷரி ஆஃப் ஹெவன். பரலோகத்தின் பொக்கிஷத்தை திறக்கிறது எது? ஜெபம். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சபையில என்ன வேணும்? கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கத்தக்கதான ஜெப நேரம். இந்த வெயில் காலம் முடிந்த ஒருபாடு மறுபடியும் சனிக்கிழமை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமோ என்ன செய்யலாம்? எல்லாம் இப்ப சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் நம்மை சேவர்கள் கையிலிருந்து என்ன பண்ணும்? பாருங்க, இன்னொரு ஜன்னல் யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. இந்த கயித்துல என்ன? இந்த ஜன்னல் என்ன இருக்கிறது? சிவப்பு நூல். ஹல்லேலூயா.
சிகப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா காரியத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கும்? விடுதலையை கொடுக்கும். விடுதலை என்ன பண்ணும்? ஆமென். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம். முதல் காரியம் ஜெபம். இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை விடுதலை உண்டு. ஆமென். மூன்றாவது காரியம் சேவகரை அனுப்புகிறான். அந்த சேவகருக்கு இருந்து என்ன பண்றான்? ஜன்னல் வழியாய் தப்புகிறான். ஜெபம், இயேசுவின் ரத்தம், தேவனுடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறவர்? விடுதலையாக்கிறார். ஆமென். அடுத்தது 1 சாமுவேல் 24:1-2. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு 3000 பேரோடு கூட இப்ப சவுல் தானே களத்துல இறங்கிட்டார். இவன் என்ன பண்ணுவானு? இப்போ இந்த ஒரு மனுஷனை தேடிட்டு இவர் எத்தனை பேரோட போறாரு? 3000. அப்ப சோதனை எப்பேற்பட்ட சோதனை? தப்பிக்க முடியாத சோதனை. பாருங்க, இப்போ தாவீது 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாவீது தப்பி என்ன பண்ணுகிறான்? தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். சார் இங்கே பாருங்கள், இவன் எங்க போறான்? யார் இடத்துல போகிறான்? சாமுவேல் இடத்துல போகிறான். எதற்காக போகிறான்? தேவனுடைய ஆலோசனைக்காக என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய ஆலோசனைக்காக போகிறான். தேவனுடைய மனுஷங்கிட்ட என்ன பண்ணுகிறான்? போகிறான். எதற்கு? நான் என்ன, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது, ஆகையினாலே நான் இப்பொழுது என்ன பண்ண பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு நிச்சயமாய் தேவை. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய ஆலோசனை உன்னுடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கலாம். ஆனால் ஜெயத்தின் ரகசியமே கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ளதான் இருக்கிறது. ஆமென். கோலியாத்தை கொல்ல வேணும். சவுல் கொடுத்த ஆயுதத்தை, பட்டயத்தை வேண்டான்ட்டான். இப்ப எங்க போறான் தாவீது? ஆற்றங்கரைக்கு போகிறான். பாருங்க, அங்கே போய் என்ன பண்ணிருப்பான்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியாத ஒரு பெயரை புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு நதி உண்டு, அங்க பேர் என்ன பண்ணல பாருங்கள். அந்த நதி ஜீவ நதி. அல்லேலூயா. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி. அல்லேலூயா. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் என்ன பண்ணுமா? இந்த ஜீவ நதியாகிய இயேசுவின் இடத்துல தாவீது வருகிறான். வந்து சொல்லுவான். சொல்லி இருக்கலாம். என்ன பண்ணி இருக்கலாம்? சொல்லுங்களேன். நான் கற்பனை சொல்லுகிறேன். எனக்கு கோலியாத்தோட என்ன பண்ண வேணும்? யுத்தம் பண்ண வேணும். சவுல் கொடுத்தது என்ன பண்ணல? ஒருவேளை வச்சது அங்க போய் ஒண்ணுமே கிடைக்கலன்னா வந்து என்ன போத்துறா? அங்க ஒண்ணும் கிடைக்கலன்னு இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இதை எடுத்துக்கிறேன் அப்படியே நினைச்சா இல்ல, இது ஒன்ஸ் வேண்டாம் முடிச்சது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கூப்பிட்டு கோலியாத்தை எப்படி பார்ப்பான்? பயங்கர வெயிட்டு. கையில் என்ன இருக்குது? ஈட்டி இருக்கு. ஈட்டி அவங்க கையில் ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்படியா? ஈட்டி இருக்குதா? சொல்லுங்க. ஈட்டி சரிப்பா. இந்த என்னது இது எப்படி தெரியுது? நம்ம பாரு, மனுஷ புத்திக்கு எப்படி தெரியுது?
அற்பமா தெரியுதா, கேலியா தெரியுதா, பைத்தியமா தெரியுது, பரிகாசமா இருக்குது. ஆனா ஜெயம் எதுக்குள்ள இருக்குது? அதுக்குள்ளதான். ஜெயம் எதுக்குள்ள? கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ளதாங்க இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நீதியானுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கணக்கே நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு வந்தவனையெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு ஆத்தங்கரையில் வச்சு நீ தகுதியிலன்னு அனுப்பியாச்சு. இப்போ எத்தனை பேர் தான் இருக்கிறான்? 300 பேர் தான் இருக்கிறான். என்னப்பா பண்ணட்டும்? அவனுக்கு கணக்கு இல்லாத வைக்கிறான். இவர் பானையை எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கோ? பானை எடுத்துக்க. என்னப்பா பண்றது? அவன் ஈட்டியோட வரான், நானு பானையோட போறதான். ஜெயம் எதுக்குள்ள இருக்குது? பானைக்குள்ள இருக்குது. ஆமென். கர்த்தருடைய ஆலோசனை அற்பமாக நமக்கு இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை எப்போ அற்பமா என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பாருங்க, அப்ப சாமுவேல் இடத்துல இவன் என்ன பண்ணா எதுக்கு? தேவனுடைய ஆலோசனை என்னப்பா? தேவனுடைய உன்னுடைய புத்திய என்றைக்கு என்ன பண்ண வேண்டாம், என்றைக்கு பயன்படுத்த. கர்த்தர் நம்முடைய உலக ஞானத்தை பயன்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள்? ஒரே ஒருத்தன் தான் படிச்சவன், ஒரே ஒருத்தன் தான் படிச்சவன், யூதாஸ். யூதாஸுக்கு மட்டும்தான் ஆரமேயும் தெரியும், எபிரேய மொழியும் தெரியும். மீதி பேருக்கு அவனுக்கு எபிரேய மொழியே சரி தெரியாது, அரமேய மொழி தான் பேசுவான். ஆனா கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டாரு? மோசே ஜெபிக்கிறார். மோசேக்குள்ள அக்கினி எரியுது. எப்படி ஆயிலும் நம்முடைய ஜனத்தை என்ன பண்ண வேணும்? இந்த அக்கினி தான் ஒரே அடியில ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? ஒரு அடியில ஒரு அடியில ஒருத்தன் கொலை பண்றான்னு அடி எப்படி இருந்திருக்கும்? இவனுக்கு எவ்வளவு வைராக்கி இருந்திருக்கும். அடிச்சது கூட செத்தது கூட நான் பெருசா நான் நினைக்கல. கையில ஒண்ணு இல்லாத போது எப்படா குழி தோண்டி போட்டு போச்சு. இப்ப கர்த்தர் ஆனா 40 வருஷம் எங்க நம்புறாரு? இப்ப மோசேக்கு எகிப்தினுடைய சிவில் சட்டம் தெரியுமா? வேற ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே. இப்ப நீ இப்ப எகிப்தினுடைய சட்ட திட்டத்துல நீ எத்தனை மார்க்கு? இப்ப கர்த்தருடைய ஒன்றுமில்லவனாக்கி என்ன பண்றாரு? இப்ப கர்த்தரை சார்ந்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு நல்ல வல்லவன், யாக்கோபு திறமசாலி, யாக்கோபு திறமசாலி. எப்படி அண்ணனை ஏமாத்துறது? கரெக்டா என்ன பண்றான்? அங்கங்க அடிக்கிறான். எப்படி மாமாவை ஏமாத்துறது? எல்லாத்துக்கும் எப்படி ஆளு சொல்லு? திறமசாலி. அவன் பெனியேலுக்கு வந்த போது கர்த்தரை முகமுகமாய் கண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை முகமுகமாய் கண்டான். சூரியன் உதயமாச்சு. இவ்வளவு காலம் எப்படி இருந்தான்? சூரியன் இல்லாமல் இருந்தான். இப்ப சூரியன் உதயமாயிருச்சு. பாருங்க, நீ ஏமாத்துற பொழுதுதான் சூரியன் இல்ல. இப்ப சூரியன் உதித்தது. கர்த்தர் என்ன பண்ண? முகமுகமாய் பார்த்தான். பார்த்த உடனே என்ன ஆசீர்வாதம்? நொண்டி நடக்கலாம். அப்படின்னு என்ன? யாக்கோபு, இனி ஆண்டவரே நீர் என் கையை பிடிக்கலைன்னா நான் கீழே விழுந்துருவேன். என்னுடைய திறமையில என்ன ஆயிடுச்சு? நான் என்னைக்கு கர்த்தரை பார்த்தேனோ அன்றைக்கு என்னுடைய திறமை, என்னுடைய வல்லமை எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கும் நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி ஜாக்கிரதையா இருக்கு. நானும் ஒரு காலத்துல இப்படியெல்லாம் சண்டையெல்லாம் ஓட்டவன் தான். ஏதோ சும்மா பைபிள் தூக்கிட்டு என்ன பண்ணாத நினைக்காத. இப்ப சட்டையை காட்டி வச்சனா உன் நிலைமை. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குது? உள்ள இருக்குது. நீ கர்த்தரை கண்டா இது என்ன ஆயிரும்? வெளியில போயிடும். சரி, இருக்கட்டும். தேவனுடைய ஆலோசனை. இரண்டாவது காரியம், அவன் என்ன செய்கிறான்? அங்கே யாக்கோபு 1 சால் 19 ராமாவுக்கு போகிறான்.
ராமா என்றால் மேடான இடம் என்று பெயர். ராமான மேடான. ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசருக்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். மகா செழிப்பான மேடு, திராட்சை தோட்டம், தேவனுடைய சபை. அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொல்லுகிறான்? நீ சபையில போய் என்ன செய்ய? கர்த்தருடைய ஆலோசனைய ஜெபம் பண்ணு. உனக்கு ஆபத்து வருகிற பொழுது தேவ சபையில் வந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் சொல்லுங்க. ஜெபம் என்ன பண்ணுங்க? வீட்டுல ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? தன்னுடைய தேவை, தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய அவமானம் தலைக்கு மேல போயிருச்சு. மலடிங்கிற அவமானம் எங்க போயிருச்சு? தலைக்கு மேல. என்னுடைய சக்கலத்தில் பேசுகிற வார்த்தை என் தலைக்கு மேல அவமானமா போயிருச்சு. இனிமேல் இந்த அவமானத்தை தாங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு பாடு. அண்ணால் எங்க போனா? சீலோவுக்கு போனா. ஆமென். தனக்கு மேலே ஒரு படை இருக்கிறது. இதை ஜெயிச்சாக வேண்டும். உடனே எப்தா எங்க போனான்? தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே சொன்னான். தன்னுடைய காரியங்களை இல்ல. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11 மணிக்கு முடிக்கிறேன். கடைசி வரி மட்டும் வாசிக்கல பார்க்கலாம். தன்னுடைய காரியங்களை எல்லாம் எல்லாரும் சொல்லலாமா? எல்லாம் அல்லேலூயா. என்னது? இந்த 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்ன பண்ணிக்கீங்க? மனசுக்குள்ள போதும். என்னங்க? 11ஆவது மாசம் 11ஆம் தேதி 11 நிமிஷத்துக்கு உலகத்துல 1ஆம் போர் ஆரம்பிச்சது. இந்த 11 நிறைய விஷயத்துல முக்கியமான நம்பர். அமெரிக்கா சிக்காகோவில் ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் 11 மணிக்கு இருக்குது. ஓடாது. அந்த கடிகாரம் ஓடாது. அந்த கடிகாரத்தை கையில் என்ன பண்ணுது அப்படின்னு என்ன 12 மணியான உலகம் அடைஞ்சிடும். அதுக்காக அப்படி ஒரு கடிகாரத்தை வச்சிருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் உன் பிரச்சனையை சொல்லுகிற இடம் தேவனுடைய சமூகம். ஆமென். அடுத்தது நான் கடைசியாக முடித்துக் கொள்கிறேன். 1 சாமுவேல் 23:9. பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். 23:29. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள தாவீது அடுத்ததாக எந்த இடத்துக்கு போகிறான்? எங்கேதி. எல்லாம் ஒண்ணுங்க பாட்டில் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, எங்கேதி என்றால் ஆட்டுக்குட்டியின் ஊற்று. உன்னத பாட்டு புத்தகத்தில் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியினுடைய ஊற்று. ஆட்டுக்குட்டியினுடைய ஊற்று. ஆமென். ஆட்டுக்குட்டியினுடைய ஊற்று எது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த கோட்டை. அல்லேலூயா. தாவீது எங்க போகிறான்? இயேசு தன்னுடைய இரத்த கோட்டைகள் என்ன பண்ணணும்? பாதர் பாடுறாரு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்? ஒளிஞ்சிட்டா. பிசாசு உன்னை என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தாவீது இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டார். கடைசியாக 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். அங்கிருந்து தாவீது அகிலா மேடு என்கிற இடத்துக்கு போனான். சரி, ஒன்று அந்த இடத்துக்கு காண்டு. தாவீது எங்கே போனான்? எல்லாமா நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிக்குமா? எனக்கு நாம வரல. அகிலா என்கிற ஒரு மேட்டுக்கு 3ஆம் வசனம் 26. பாருங்க, இப்போ அகிலா மேடு எங்க இருக்குது? அகிலா மேடு. சரி, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா?
ஆகிலா மேடு. நம்ம கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் பயிர முடியலாம். ஆகிலா மேடு என்ன மேடு? ஆகிலா மேடு என்றால் டார்க்னஸ். ஆகிலா மேடு என்றால் டார்க்னஸ், இருளின் நாட்கள். என்ன நாள்? தாவீது இப்ப எங்க போகிறான்? இருளின் நாட்களுக்கு போகிறான். இப்ப அப்படின்னா வெளிச்சத்தின் நாட்கள் ஒன்று இருக்கிறது. அச்சா இல்ல பயில முடியும் புரிஞ்சது. வெளிச்சத்தின் நாட்கள் எப்ப வெளிச்சத்தின் நாட்களுக்கு வரும்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எந்த நாட்களில் இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் நாட்களிலே இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலே பாவியாய் இருந்த நாட்களுக்கு என்ன பேரு? சொல்லுங்க, இருளின் என்னமா? இருளின் நாட்கள். அப்ப தாவீது எங்க போறோம்? இருளின் நாட்கள். பாருங்க, எதுக்கு போறான்? ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். இன்னைக்கு நீர் என்ன பண்ணி இருக்கிறீர்கள்? என்ன பண்ணினீர்? ரச்சித்து. என்ன பண்ணி இருக்கிறீர்கள்? ரச்சித்து. என்னை ரச்சித்து இருக்கிறீர்கள். கடந்த காலத்துல இருந்த காரியங்களை எல்லாம் போல சொல்லி என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கினீரு. இந்த சவுலுடைய கையிலிருந்து என்ன பண்ணும்? சவுலே, நான் ஒரு காலத்துல ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதை நான் என்ன பண்ணினேன்? அதை நான் கொன்றேன். அதே போல கோலியாத்தை என்ன பண்ணுவேன்? அப்போ அந்த காலத்துல நான் கரடி என்ன பண்ணேன்? இதே கொண்டு இப்படி எல்லாம் இருந்தேன். இதே போலதான் இந்த மனுஷனை கொல்ல கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, உளையான சீட்டிலும் பாவமான குழியிலிருந்து என்னை என்ன பண்ணினேன்? என்னை தூக்கி எடுத்தீரப்பா. நான் இப்பேற்பட்ட மனுஷன். இதுதாங்க ஆகிலாம் மேடு. நான் எப்பேற்பட்ட மனுஷன்? பவுல் சொல்றார், நான் முன்னே கிறிஸ்துவின் சபையை ஆகாதவன், கொலை செய்கிறவன். ஆனா இன்னைக்கு சபையை என்ன பண்ணுகிறவன்? நான் கட்டுகிறவன். கடந்த காலத்திலே கர்த்தர் உனக்கு செய்த காரியம் நன்மைகள் அவன் நினைச்சு பார்த்தான். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்த என்ன இன்னைக்கு கர்த்தர் நீ ரட்சித்து இருக்கிறீர. இன்றைக்கும் இந்த சவுனுடைய கையிலிருந்து என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இதாங்க விசுவாசம் பெருகும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் பெருக கர்த்தர் கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை நீ என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? நான் போன வருஷம் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுங்க, ஜெபம் பண்ணுனேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? விடுதலை. அதனால இன்னைக்கு ஜெபம் பண்றேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுதலை, சுகம் எனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆகிலாமே இந்த இடத்திற்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சவுலின் கைக்கு என்ன பண்ணினா? தப்பினான். யோனத்தான் தாவீதை பார்த்து, நீ மறைவான இடத்திற்கு பொழுது விடியும் வரையும் நீ ஒளிந்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம்.